Hi students, now we are going to like the TRIPS agreement on trade related to intellectual property rights. 1995 தொடங்கப்பட்ட அந்த உலக அமைப்பு ஏற்படுத்திய உலக வர்த்தக அமைப்பினால் ஏற்பட்டப்பட்டது தான், அதாவது WTO அக்ரிமெண்ட்டில் ஏற்பட்டது தான் அந்த ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஒப்பந்தம் பல நாடுகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய அறிவுசார் சொத்துரிமை சட்டத்தில் கொள்கை முடிவெடுப்பதில் சிலவித மாற்றங்களை ஏற்படுத்தியது. அதை தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பாக்ஸில் டூ யூ நோ அப்படின்ற பாக்ஸில் பார்க்க போகிறோம். த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆர் WTO ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. WTO எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1995 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரிப்ஸில் இந்த அக்ரிமெண்ட்டில் சில சேஞ்சஸ் ஏற்படுத்தி அதை பேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. என்ன பேஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, பேஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி IP அப்படின்னு சொல்லக்கூடியது லா அண்டு பாலிசி மேக்கிங், அதாவது சில அறிவு சம்மந்தப்பட்ட சொத்துரிமை சட்டத்திலையும் சரி கொள்கையை முடிவெடுப்பதிலையும் சரி சில வித மாற்றங்களை ஏற்படுத்தினாங்க, சேஞ்சு பண்ணாங்க. என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ட்ரிப்ஸ் negotiators recognized that shortcoming and in considerations in the IP production can distort trade and incomplete the benefits. அதாவது என்னென்னா, அறிவுசார் சொத்துரிமை ஒப்பந்தத்தில் உள்ள குறைபாடுகளும் முரண்பாடுகளும் வர்த்தகத்தை என்ன பண்ணிச்சு, பாதிக்கத்தை மட்டும் இல்லாமல் அதனுடைய பயன்களை தடுப்பதற்காக கூட இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்க, ட்ரிப்ஸினுடைய செயல்பாட்டாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க. த ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட் ஹெல்ப்ஸ் ட்ரேட் டென்ஷன்ஸ் அபவுட் IP issues while leaving the WTO members ample space to pursue diverse domestic policies. அதனால் இந்த ட்ரிப்ஸ் செயல்பாட்டாளர்கள் என்ன பண்ணாங்க, இது தொடர்பான வர்த்தகத்தை துணை புரிவதாக இருந்தாலும் அமைப்பு நாடுகள் வேறுபட்ட உள்நாட்டு கொள்கைகளை கடைபிடிக்க இது என்ன பண்ணுச்சு, வழிவகைகளை செஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அனதர் ஒன், அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் ரிலேட்டட் டு இன்வெஸ்ட்மெண்ட் மெஷர்ஸ். இது என்னென்னா ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் மெஷர்ஸ். இது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரிப்ஸ் ரிலேட்டட் டு கண்டிஷன் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இன் த கண்ட்ரி. அதாவது வெளிநாட்டு மூலதனம் மீதான நிபந்தனைகள் மற்றும் கட்டுப்பாடுகள் தொடர்புடைய ஒரு ஒப்பந்தம் ஆகும். இதுக்கு பேர் என்னென்னா வெளிநாட்டு மூலதனம், அதனுடைய நிபந்தனைகள் மற்றும் கட்டுப்பாடுகள் தொடர்பான ஒரு ஒப்பந்தம். அப்போ இது என்ன பண்ணுறாங்க, இட் கால்ஸ் த introducing equal treatment of foreign trade companies and for within national companies. உறுப்பு நாடுகளில் இருக்கக்கூடிய உள்நாட்டு வாணிப மற்றும் தொழில் நிறுவனங்களுக்கு சமமான வெளிநாட்டு நிறுவனங்களையும் நடத்த வேண்டும் அப்படின்ற ஒரு ஒப்பந்தத்தை இது ஏற்படுத்தியது. இது எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ட்ரிப்ஸ் வேர் வைல்ட்லி எம்ப்ளாய்டு பை டெவலப்பிங் கண்ட்ரீஸ். அதாவது வளரும் நாடுகளில் இந்த ஒப்பந்தத்தை என்ன பண்ணாங்க, பரவலாக ஆரம்பித்தாங்க. அது என்ன ஆரம்பித்தாங்க அப்படின்றத கீழே பார்க்கலாம். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபாலோயிங் கிரவுண்ட்ஸ் ஆர் டு பி ரிமூவ்டு. இந்த வெளிநாட்டு மூலதனத்தின் மீதான கட்டுப்பாடுகளை நீக்க இந்த ஒப்பந்தம் கோருகிறது. அது எப்படின்றத கீழே கொடுத்துருக்குறாங்க, பார்க்கலாம். நோ ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் ஏரியா ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். எந்தெந்த துறைகளில் முதலீடு செய்ய வேண்டும் என்ற கட்டுப்பாட்டை நீக்க வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், எந்தெந்த துறைகளில் என்ன பண்ணணும், தன்னுடைய முதலீடு செய்ய வேண்டும் அப்படின்ற கட்டுப்பாட்டை நீக்க வேண்டும் அப்படின்றாங்க. நோ பையிங் ஆன் இஷ்யூ ஆஃப் லோக்கல் மெட்டீரியல். உள்நாட்டு இடுபொருள்களை பயன்படுத்த நிர்பந்திக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், வெளிநாட்டிலேருந்து ஏதாவது ஒரு நிறுவனம் வந்து தொடர்ந்து நம்ம நாட்டில் பொருட்களை ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னாக்கா, இப்போ என் நாட்டினுடைய பொருட்களை நீங்கள் அதிகமாக என் நாட்டினுடைய மெட்டீரியல் அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, நிர்பந்திக்கக்கூடாது. நோ மேண்டரி எக்ஸ்போர்ட்.
கட்டாயமாக ஏற்றுமதி அப்படின்ற விதிகளையும் நிபந்தனையும் விதிக்கக்கூடாது. நீங்கள் இந்த பொருட்களை ஏற்றுமதி பண்ணி தான் ஆகணும், இறக்குமதி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, அதாவது என்ன பண்ணக்கூடாது, கட்டளையோடு நிர்பந்திக்கக்கூடாதுன்றாங்க. நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ப்ராப்பர்டேஷன் ஆஃப் ராயல்ட்டி டிவைடட் அண்டு இன்ட்ரெஸ்ட். அதே நேரங்களில் இந்த உரிமை தொகை அப்படின்னு சொல்லக்கூடிய ராயல்ட்டி, லாப பங்கு, வட்டி வருவாயை பன்னாட்டு முதலீட்டாளர்கள் வேறு நாட்டுக்கு எடுத்து செல்வதை தடை செய்யக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், வெளிநாட்டில் இருந்து நம்ம நாட்டில் நிறுவனங்கள் பலது உள்நாட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்க அதிகமான லாபத்தை வாங்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட லாபத்தை அவங்க தொடர்ந்து என்ன பண்ணக்கூடாது, வெளிநாட்டில் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஏன்னா நான் தான் வெளிநாட்டில் இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, வெளிநாட்டினுடைய முதலீட்டாளர்கள் நம்ம நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அதில் வரக்கூடிய லாபத்தை என்னுடைய சொந்த நாடு, அதாவது நான் வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போவதை தடை செய்யக்கூடாது அப்படின்றாங்க. த லாஸ்ட் ஒன், நோ ட்ரேட் பேலன்சிங் ரெக்யூர்மெண்ட். இறக்குமதி சமமாக ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்ற நிர்பந்திக்கவும் கூடாது. இம்போர்ட் நாட் எக்ஸிட்டிங் ஃபார் இம்போர்ட். அதாவது என்னென்னா, எந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இம்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, ஜென்ரல் அக்ரிமெண்ட் அண்ட் ட்ரேட் இன் சர்வீசஸ் காட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஜென்ரல் அக்ரிமெண்ட், அதாவது பன்னாட்டு வாணிபம் தொடர்பான ஒரு ஒப்பந்தம். இது என்னன்னு பார்க்கலாம். காட்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் மல்டிலேட்ரல் செட் ஆஃப் ரூல்ஸ் கவரிங் ட்ரேட் இன் சர்வீசஸ் லைக் பேங்கிங், இன்சூரன்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன், கம்யூனிகேஷன் எக்ஸெட்ரா. அதாவது இந்த கார்ட்ஸினுடைய என்னென்ன பணிகள் அப்படின்றது நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வங்கி, காப்பீடு, போக்குவரத்து, தொலைத்தொடர்பு, இது சம்மந்தப்பட்ட எண்ணற்ற பணிகளில் இருக்கக்கூடிய அந்த வாணிபம் நடைபெறுவதற்கு தேவையான சாதகமான விதிகளை முதலாக என்ன பண்ணாங்க, தொகுத்து கொடுத்த முதலாவது பலதரப்பு பன்னாட்டு ஒப்பந்தத்துக்கு பேர் தான் என்ன சொல்கிறோன்னா கார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆல் மெம்பர்ஸ் கண்ட்ரீஸ் ஆர் சப்போஸ்ட் ஆர் எக்ஸ்டெண்ட் MFN மோஸ்ட் ஃபேவரன்ஸ் நேஷனல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த கார்ட் ஒப்பந்தத்தில் இன்னொன்று என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, MNF அப்படின்னு சொல்லக்கூடிய MFN மோஸ்ட் ஃபேவரபிள் நேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உறுப்பு நாடுகள் தங்கள் விரும்பக்கூடிய நாடுகளுக்கு மிகவும் சாதகமான ஒரு சலுகைகளை வழங்க என்ன பண்ணாங்க, அனுமதித்தாங்க. அதுதான் MFN அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸ்டேட்டஸ் டு ஆல் அதர் கண்ட்ரிஸ் வித்தவுட் எனி டிஸ்கிரிமினேஷன். Transferee should be maintained by publishing all relevant laws and regulation of our services. அதாவது ஒரு நாடு சாதகமான சலுகைகளை அனைத்து நாடுகளுக்கும் வழங்கணும் அப்படின்ற ஒரு ஒப்பந்த விதியை திருத்தி அமைக்கப்பட்டது தான் அந்த கார்ட்ஸ். சில நாடுகளுக்கு மட்டுமே ஃபேவரபிள் பண்ணுறது, அதுபோல் பண்ணக்கூடாது, எல்லா நாடுகளுக்கும் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு ஒப்பந்த விதி போட்டாங்க. இந்த நடைமுறையில் வெளிப்படையான தன்மை உறுதி செய்யக்கூடிய அந்த பணிகள் தொடர்பான சட்ட விதிகளை உறுப்பினர் நாடுகளுடைய விரும்பியவர்கள் படிக்கும் வகையில் பதிப்பிட வேண்டும் என்று கோரினாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,